ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஏஆர் முருகதாஸ், அதாவது என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். ஸ்கிரீன் பிளேக்கு பெரிய உதாரணமா சொல்லக்கூடிய டைரக்டர்கள்ல இவருக்கு மிக முக்கிய ஒரு பங்கு உண்டு. ஆனால் கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, இவரோட ஆரம்ப கட்ட படங்கள் தீனா, ரமணா, கஜினி, இன்ஃபேக்ட் ஏழாம் அறிவு, துப்பாக்கி, கத்தி இதெல்லாம் என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்றது அந்தந்த ஃபேன்ஸ் கேட்டாலே தெரியும். இன்ஃபேக்ட் அதர் தேன் அந்த ஹீரோ ஃபேன்ஸ் கேட்டாலுமே சொல்லுவாங்க எப்பேற்பட்ட படங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரம் சர்க்காருங்களா ஆர் ஃப்ரம் ஸ்பைடர்னு சொல்லலாமா, ஸ்பைடர் கூட எனக்கு சம் எக்ஸ்டென்ட் ஓகே தான். அதுக்கப்புறம் முருகதாஸ் அவர்களுடைய ஃபால் அப்படின்றது பயங்கரமா ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ வை திஸ் ஃபால், வாட் இஸ் த ரீசன் அப்படின்றத நமக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா நாலேஜ் வச்சு சின்ன ஒரு பதிவு தான், ஆஸ் ஒரு ஃபேனா கூட சொல்லலாம். ஸோ பாப்போம். மதராசி வரப்போது செப்டம்பர் 5. மேபி மதராசி இந்த ஒரு ஃபால்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு ரைஸை கொடுக்குமான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த வீடியோல முருகதாஸ் அவர்களுடைய ஏன் டவுன்ஃபால், என்ன பிரச்சனை, என்ன சரியா போகலன்றத பத்தி என்ன பெரிய பருப்பாடெல்லாம் கேட்காதீங்க. ஒரு ஃபேனா நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசி போடலீங்களா, ஸோ அந்த மாதிரியான பதிவு தான் அது. மேபி நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் அந்த அப்பா கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் என்னன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டு பிகின் வித், முருகதாஸ் சார் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போமே. முருகதாஸ் சார் எப்பவுமே அவருடைய கதைகள் எப்படி பண்ணிருக்காரு. சரி ஓகே, முருகா நோலன் அவர் அங்கிருந்து அடிச்சார் இங்கிருந்து அடிச்சார் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம செலக்டிவா பார்ப்போமே. ஒரு கருவை எடுத்துப்பார், அதாவது ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் ஒன்னு எடுத்துப்பார். ஓகே, எல்லா கதையிலும் அந்த பாயிண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆனா இவருல கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கஜினி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், இது புதுசா இருக்கேப்பா, இதை சுத்தி நம்ம ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை அப்படியே பின்னிட்டு அது கொஞ்சம் லவ், கொஞ்சம் வில்லன்னு, கொஞ்சம் காமெடி அதெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி புதுசான ஒரு ஐட்டமா நமக்கு வைப்பாரு. இதுதான் முருகதாஸ் சாரோடைய ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லலாம். இது எல்லா படத்துக்குமே கிட்டத்தட்ட பொருந்துதான். நம்ம முதல்ல இருந்து வருவோமே, தீனா மட்டும் விட்டுருங்க, அது ஒரு இதுல இருக்கும். பட் அதை தாண்டி ரமணா எப்படி, அது ஒரு மாதிரி ஒரு விஜிலான்ட்டு, அவர் ஒரு விஷயம் பண்றாரு, அதை சுத்தி அப்படியே பின்னப்பட்டிருக்கும். கஜினி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஏழாம் அறிவு அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஜீன் மாடிபிகேஷனு, நம்ம அந்த போதி தர்மரை திருப்பி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயம் இருக்கும், அதை சுத்தி அப்படியே பின்னப்பட்டிருக்கும். துப்பாக்கி எடுத்துக்கோங்களேன், துப்பாக்கி அந்த ஸ்லீப்பர் செல்லு, அந்த டெரரிசம் அது எப்படி பண்றாங்க பின்னாடி இருந்துன்றத சுத்த வச்சு அப்படியே ஹீரோ வந்திருப்பாரு. கத்தின்றது அந்த தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை அதை வச்சிருக்கும். சர்க்கார்ன்றது அந்த 49 அந்த ஓட்டு சம்திங் பிரச்சனை, அதுல இருந்து அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ முருகதாஸருடைய ஃபார்முலாவே ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா பிடிச்சிருவாரு. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓனா பின்னிட்டு வந்துருவாரு. சரி ஓகே, நம்ம தீனால இருந்து பாப்போமே. ஒரு பிரதர்ஸ், அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டு அது ஒரு பாச பிணைப்பு, ஒரு அந்த மாதிரி சொல்லலாமே. தீனா மட்டும் நான் இப்போதைக்கு ஓரமா ஒதுக்கி வச்சுறேன், சமப்பட தீனா, அதனால சும்மா வேண்டியெல்லாம் ஒதுக்கி வைக்கல. செஞ்சு அவருடைய அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே கொஞ்சம் அவர் ஜோன்ல இருக்கும். அதாவது ஒரு முருகதாஸ் சார்ன்ற மாதிரி ஒரு பிராண்ட்ல இருக்கும். தீனான்றது கொஞ்சம் ரெகுலர் கமர்ஷியல் ஃபார்மேட்ல இருக்கும், இருந்தாலும் எமோஷனலா இருக்கும். அது கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம் இப்போதைக்கு. நம்ம ரமணால இருந்து வருவோமே. சோ ரமணா ஆகட்டும், அடுத்து கஜினி ஆகட்டும், துப்பாக்கி, கத்தியை விட்டுருவோம், கத்தி வரைக்கும் நான் சொல்றேனே. இது வரைக்குமே முருகதாஸ் சார் பண்ண படங்கள்ல ஹீரோக்கள், அந்த மெயின் ஆள் இருப்பான் பாத்தீங்களா, அந்த புரோட்டகானிஸ்ட். சோ அந்த புரோட்டகானிஸ்ட் கதைக்கு தேவைப்பட்ட கதையோட இருக்கிற, இந்த கதைக்கு எவன்டா, இந்த கதைக்கு இவன் தான் எவ்வளவு பண்ணுவான், அவனுக்குன்னு ஒரு சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துப்போம், நம்ம ரமணாவே எடுத்துப்போமே. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமஸான சீன் இருக்கும் இல்லைங்களா, இறந்து போயிருப்பாங்க, அவங்க போயிட்டு அந்த போலியாக ஹாஸ்பிட்டல் பில்ல போடுவாங்கல்ல. சோ அது மேபி வேற ஒரு கமர்ஷியல் டைரக்டராக இருந்திருந்தால், இல்ல வேற ஒரு ஆளா இருந்திருந்தா, ஏமாத்திரியாடா போடுறான்னு அங்க ஒரு ஃபைட் சீனை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு, தூக்கி போட்டு சாத்த ராயான் 4 அடி போட்டு, ஒரு பிஜிஎம்லாம் ஸ்லோ மோஷன்ல போட்டு அடியை போட்டு பொழந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கேரக்டர், விஜயகாந்த் சாரோட கேரக்டர் என்ன பண்ணும், அப்படிங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஒரு டிராமாவை போட்டு ஃபைனலா அதை வெளியே கொண்டு வந்திருப்பாரு. சரி, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேரக்டருடைய லிமிடேஷன்ஸ் அண்ட் அந்த கேரக்டருடைய ஒரு கேப்பபிலிட்டி. சோ அது அதை பண்ணிருக்கு. இதே மாதிரிதான் இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கி எடுத்துப்போமே. துப்பாக்கியோடைய அந்த 12 men ஷூட் அவுட். சோ இதுவுமே நினைச்சிருந்தா வேற இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். மாசா போட்டு ஆக்ஷன் சீன் போட்டு ஹெலிகாப்டர் ஆர்மி படையை கூப்பிடுறா, படையே திரட்டுறா, அந்த மாதிரி போடுறா, இந்த வேணா பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த ஜெகதீஷ்ன்ற கேரக்டருடைய ஒரு லிமிடேஷன் அண்ட் அவருடைய ஒரு இன்டெலிஜென்ஸ்,
அழகா ஃப்ரேம் பண்ணி அந்த 12 பேருக்கு 12 பேரை நிக்க வச்சு பொட்டுன்னு போட்டு தள்ளுறது. சோ இதெல்லாம் தான் வந்துட்டு முருகதாஸ் சார் படங்கள்ல நான் முன்னாடி எல்லாம் அந்த ரிவ்யூ படிக்கும்போது பார்ப்பேன். குங்குமமா ஞாபகம் இல்ல, அந்த முருகதாஸ் சாரோட டச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரிவ்யூல போடுவாங்க. சோ அதெல்லாமே பயங்கரமா இருக்கும் நான் சொல்ற இந்த படங்கள் எல்லாத்துலயுமே. அதே மாதிரி கஜினில அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஞாபகம் இருக்கும், அப்பெல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த புரோட்டகானிஸ்டுக்கு என்னதான் ஹீரோவாக இருந்தாலுமே சில பல அந்த பவர்ஸ் நான் சொல்றது அந்த கேரக்டருக்கான ஒரு சில ஒரு பாசிட்டிவ்ஸ் ஒரு வெயிட்டேஜ் இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அதுலதான் வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும்னா இன்னும் கதையை இன்ட்ரெஸ்டிங் ஆகும், இன்னும் இன்டெலிஜென்ட்டா ஹீரோ என்னடா பண்றான்னு சொல்லிட்டு இன்னும் பாக்குறவங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இதா இருக்கும். இதுவே கட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரம் சர்க்காரே நான் சொல்லுவேன். ஃப்ரம் சர்க்கார்ல இருந்து இந்த இன்டெலிஜென்ட்டா ஹீரோ என்னமோ பண்றாருப்பா, ஹீரோக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குதுப்பா, ஹீரோக்குன்னு இவ்வளவுதான்ப்பான்னு ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கத்திலேயே இது உடைக்கப்பட்டிருக்கும். அவர் ரெகுலர் அந்த கமர்ஷியல் ஃபார்மேட்குள்ள வந்திருப்பாரு. ஆனா கத்தியில மத்த சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு சேர அமைஞ்சு வந்த காரணத்தினால கத்தி பெருசா தெரிவிக்கல. சர்க்கார்ல இருந்து சொல்றேன், அதுக்கப்புறம் நிறைய எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அக்கீரா கூட ரீமேக் தான், மௌனகுரு, அதுவுமே பெருசா எடுபடல. அண்ட் ஸ்பைடர் சரி அது தனி டாபிக், நம்ம அப்புறமா வருவோம். அதுக்கப்புறம் இப்போ பண்ணாரு சிக்கந்தர், அது வரைக்கும் ஒரு மாதிரி அவருடைய ஜோன்லயே இல்ல தர்பார் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப இந்த மத்த ஹீரோஸ் மத்த கமர்ஷியல் டைரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அடி போடு வந்தனா ஒரு குத்து பாரு, அந்த மாதிரி ரொம்ப ஹீரோ சென்ட்ரிக்கா போயிட்டாரோ. அதாவது விஜய் சார் அப்படின்னா விஜய் சாரா பாத்துட்டாரோ அந்த கேரக்டருக்கான, இப்போ அந்த எப்படி துப்பாக்கியில ஜெகதீஷா பார்த்தாரோ, அதே மாதிரி கஜினியில சஞ்சய் ராமசாமியா பார்த்தாரோ, அப்படி பார்க்காம விஜய் சார் அப்படின்றது பார்த்து ஓவரா போயிருச்சோ, ரொம்ப கமர்ஷியலா தூவ ஆரம்பிச்சிட்டாரோ வித் அந்த சில விஷயங்கள் அவருக்கு ஒர்க் அவுட் ஆன சில விஷயங்கள்லாம் கை விட்டுட்டு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இது ஒரு முக்கியமான பாயிண்டா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதே மாதிரி ரெண்டாவது இந்த ஸ்கிரீன் பிளேல மாஸ், ஸ்கிரீன் பிளேல கிங் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த போஸ்ட் இந்த மேபி கத்திக்கு அப்புறம் முருகதாஸ் சார் நிறைய இடங்கள்ல அதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. அதாவது அவருடைய டெம்ப்ளேட் இருக்கும் பாத்தீங்களா, அதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தர்பார்லயும் அந்த துப்பாக்கி அந்த ஒரு ஃபார்மேட் இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா நீங்க தர்பார் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். இன்டர்வல்ல வில்லன் ரிவீல் ஆவாரு, அந்த வில்லன் ஹீரோக்கு ஆப் படிக்கிறதா இருக்கும், அப்படியே அந்த சர்ச் இருக்கும், கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்கும், கடைசியில ஒரு ஃபைட்டு, அப்படியே அந்த துப்பாக்கியோட ஃபார்மேட் தான் இருக்கும். ஆனால் எங்க அது தப்பா போச்சு, துப்பாக்கியில என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன்ல ஆடியன்ஸாகவே நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி அந்த சீனுக்குள்ள போன மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப விஜய் ஃபேன்னால ரொம்ப நான் பெருமை பீத்தி எல்லாம் பேசல, பட் இன்ஃபேக்ட் நான் அந்த வயசுல துப்பாக்கி ரிலீஸ் ஆகும் எனக்கு நான் ஒரு 8th or 7th படிச்சுட்டு இருந்தேன். சோ அந்த டைம்ல துப்பாக்கி வாஸ் லைக் எனக்கு இது விஜயனா படமா, இது தமிழ் படமா, அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். ஏன்னா யூஸ்வலாவே இல்ல படம், இவங்க எல்லாம் நார்மல் படம் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் எனிவேஸ் எனக்கு துப்பாக்கி படம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. இது தமிழ் படமா அப்படிலாம் எடுப்பாங்களா, ஏன்னா ரொம்ப பேக்ட்ராப்பும் மும்பை அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பார்த்தது இல்ல. விஜயனோட காஸ்டியூம்ஸ்ல இருந்து அந்த செட்டப்ல இருந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் என்னது இது டெரரிஸ்டா, அதுவும் அந்த எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆனால் தர்பார்ல அதுக்கு அடுத்த நான் ஏதோ தர்பார்னு நான் டார்கெட் பண்ணல, இப்ப சிக்கந்தர் கூட வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே ஒரு மாதிரி அந்த வடிவேல் சாருக்கு நம்ம கமெண்ட் சொல்றோம் இல்லைங்களா, வடிவேல் சார் மாதிரியே பண்ண ட்ரை பண்றாரு, அதுதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதுதான் மேபி நான் இங்கேயும் சொல்லுவேன். சரி இப்ப என்ன சொல்ல வர, முருகதாஸ் சார் அவர் பண்ணதே பண்ணாலும் தப்புன்னு சொல்ற, அவர் பண்ணதை பண்ணலனாலும் தப்புன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முருகதாஸ் சாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை ஒவ்வொரு படத்துக்கும் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அவர் ரீஃபர்னிஷ் பண்ணி ரீஜெனரேட் பண்ணி ஒன்னு பண்ணுவாரு. அதை பண்ணாலே இன்னும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு ஓரமா தோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மதராசியில ஐ திங்க் அது என்னமோ அது தோணும் இல்லைங்களா, இது என்னமோ ஒர்க் அவுட் ஆயிருக்கிற மாதிரி தோணுது எப்பான்னு சொல்லிட்டு. சோ அது ஐ திங்க் மதராசியில ஹேப்பன்னு நினைக்கிறேன். பாப்போம், படம் ரிலீஸ் ஆகும்போது தான் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி கமிங் டு த அதர் பாயிண்ட், முருகதாஸ் சாரோட படங்கள்ல சாங்ஸ் அப்படின்றது எப்பவுமே பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் 7ஆம் அறிவு படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாடல்கள் கொடுத்த இம்பாக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சூர்யா சார் இன்னும் ஸ்பீக்கு ஒரு மாதிரி 7ஆம் அறிவு கிரியேட் பண்ண வைப் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அந்த ரெட் ஜெயின் மூவிஸ்னு போட்டு இந்த முன்னந்தி எல்லேலமா ஓரிங்காரிங்கா அதெல்லாம் ஏதோ ஒரு சாப்டர் மாதிரி மனசுல பதிய வச்சு அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. போய் தரும் வரப்பா
இன்னொன்னும் பாஸ்டுக்கெல்லாம் போறாங்க. திருப்பி நான் துப்பாக்கி எப்படி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னு. அதே மாதிரி தான் ஏழாம் அறிவுமே. ஏழாம் அறிவுலாம் அதோட பயங்கரமா இருந்தது படம் வரதுக்கு முன்னாடி. இன்ஃபேக்ட் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் சரியா போலன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் செம்ம படம் ஏழாம் அறிவு. ஸோ கமிங் டு த சாங்ஸ் பார்ட். ஸோ அந்த மியூசிக்கல் வைஸாவுமே வந்துட்டு முருகதாசர் படங்கள்ல ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு தனி தன்மை இருக்கும். மியூசிக்கல் சவுண்டிங்காவே நான் சொல்றேன். கஜினி பாத்தீங்கன்னா அந்த யோயோ கஜினி தீம்ல இருந்து அந்த செட்டப்லயே அது ஒரு மூட் கிரியேட் பண்ணிடும். சேம் வித் ஏழாம் அறிவும் அப்படிதான், துப்பாக்கியும் அப்படிதான், கத்தி இன்ஃபேக்ட் அப்படிதான். ஆனால் கம்மிங் டு த அதர் எரா, எனக்கு சரி ஓகே, நான் வந்துட்டு அதெல்லாம் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல, அவ்வளவுதான் பாயிண்ட். நான் கம்மிங் டு த ஸ்பைடர் பார்ட். எனக்கு பர்சனலா ஸ்பைடர் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச படம் தான். டார்க் நைட்டை பார்த்து உள்ட்டா அடிச்சுட்டா அப்படி, இதை சொறி விட்டா அப்படி, அது அங்கிருந்து காப்பி டிப்பி எல்லாம் ஓரமா வச்சிருங்க. யாருதான் காப்பி அடிக்கல, சும்மா அட்லியும் வந்துட்டு ஆகுனா முருகேஸ்வரையும் சொல்லிச்சுட்டு இருக்கிறோம். சரி, அதை ஓரமா வச்சிருங்க. ஸ்பைடர் மேபி ஏன் சரியா போகாததுக்கான ரீசன் எனக்கு தோணுச்சுன்னா, மேபி தமிழ் மகேஷ் பாபு அவர்கள் ஒர்க் அவுட் ஆகலையோ, அவருக்கு பதிலாக மேபி வேற ஒரு ஸ்டாரை வச்சு பண்ணியிருந்தா ஸ்பைடர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலா வந்துட்டு ஸ்பைடர் எனக்கு ஒர்க் ஆன ஒரு படம் தான், நல்ல படம், நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அது ஏன் வந்துட்டு சரியா போலன்னு தெரியல. இன்ஃபேக்ட் நாங்க ஒரு ஸ்பைடர் படத்துக்கு தியேட்டர்ல தான் பார்த்தோம், ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். 6 பேருமே வந்து நல்லா இருக்கு. மியூசிக் மட்டும் எங்களுக்கு சாங்ஸ் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. மத்தபடி நல்லா தானே பார்க்கணும் வந்தோம். வந்துட்டு ரிவ்யூ எல்லாம் பாக்குறோம், ரிவ்யூ எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. என்னது ஒரு மாதிரி ஃபார்முலாலே இல்ல. நான் ப்ளூசர் மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு, ஹீரோ ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு, கார் ஓட்டுறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, லாரி ஓட்டுறாரு, ட்ரெயின் ஹெலிகாப்டர் எல்லாம் ஓட்டுவாரு போட, அந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு என்னமோ தெரியல, மேபி ஸ்பைடர் இட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ நான் அதையுமே நான் முருகதாசரோட அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே நான் சேர்த்து விட்டுருவேன். எனக்கு பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் வில்லன் எஸ் அவர்கள் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அண்ட் எல்லாமே கொஞ்சம் மாதிரி கரெக்டா தான் போயிருக்கும் ஸ்பைடர்ல. ஸோ வேற ஒன்றும் வேர் இட் வென்ட் ராங் எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, ஸ்பைடர் ஏன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது. மேபி யாராவது ஸ்பைடர் பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். வேற ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா மாதிரி தெரியல. அண்ட் அதே மாதிரிதான் இப்ப அந்த ஒரு புது விஷயம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதை வச்சுதான் கதை பின்னுவாருன்னு. அதுவுமே சமீபத்திய படங்கள்ல லேக் ஆச்சு. சர்க்கார் மேபி அது இருந்தாலுமே எனக்கு என்னமோ சர்க்கார்ல வந்து படமா பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இதுதான் வந்துட்டு மேட்ரு. ஸோ மதராசி மேபி சிவகார்த்திகேயன் நல்ல ஒரு ரைஸ்ல இருக்கிறாரு. ஸோ அவர் கூட சேரும்போது முருகதாசர் அவர்களுக்கு ஒரு ஹிட் வருமானதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அன்டில் தென், that's it for today. Thank you. Bye bye.